ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஒன்று ஒரு பிளெண்டரை பற்றி நம்ம சின்ன ஒரு பேசிக்ஸாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் இந்த பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஜெனரல் கிளிக் பண்ணுங்கள். ஜெனரல் கிளிக் பண்ணிக்கணும். ஜெனரல் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கியூப் வரும். இப்போ ஸ்டார்டிங் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த பிளெண்டருக்குள்ளே என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் இது கியூப் கொடுத்துருவாங்க. நம்ம இது பண்ணிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி திரும்பி ஆட் பண்ணோம்னா இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்கும். மேலே பாருங்கள், மேலே ஃபைல், எடிட், ரெண்டர், விண்டோ, இது ஒரு இதுவுமே இருக்கும். இல்லை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பண்ணலாம். இப்போ ஒன்று யூவி இது ஒன்று அப்படி போக அவங்களே ஒரு கிரேடிங் வச்சுருக்காங்க. ஒரு ஷேடிங் அது மாதிரி ஒரு இதுலேயே அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டர் பார்க்குறோம். ஓப்பன் நம்மள ஓகே, ரெண்டரில் ஆட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு ஒரு கியூப் நம்ம பிளேன் ஆடு எல்லா ஷேப்புமே இருக்கும் ப்ரோ. அதை இது பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒரு கியூப் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாதாரணமாக சிம்பிளான ஒரு சிம்பிள் ப்ரோ. ஃபஸ்ட்டு இப்போ சாதாரண இங்கே சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்க்க போட்டால் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கா, ஆப்ஜெக்ட் மோடில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே டேபிளாக மாற்றிக்கலாம். அதை இப்போ தனியாக இப்போ ஒரு டேபிள் டிசைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு லேயர், அடுத்து கீழே 4 கால் அதெல்லாம் வச்சு டிசைன் பண்ண தேவையில்ல. அது சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புரியும். இந்த வீடியோ முடியக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபுல்லாக பெண்ட்லாம் என்ன பேசிக்ஸாக என்னென்ன சின்ன விஷயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். சரி, ஓகே ப்ரோ, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் கியூப். இப்போ இந்த கியூப் எடுத்துகிட்டு சைடு இருக்குது பாருங்கள், இது கடைசர் இது மூவ் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம். அப்படி மேலே கீழே போய்க்கலாம், இல்லைனா லெஃப்ட் எக்ஸ் ஒய் எக்ஸஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ஸ்கேல், சின்னதாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம். இது எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அடுத்து ஒன்று இது எல்லாமே கடைசி ஒன்று இருக்கும் போது இது ஆல் இன் ஒன் மாதிரி எல்லாமே இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் சுற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ லோகோ அமைக்கிட்டு ஷேப்பை அமைக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு ஸ்கேலை வந்து ஒரு சைடு நம்ம இழுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேபிள் சைஸ் வந்து இது இப்போ எக்ஸஸ்க்கு நமக்கு இந்த சைடு மட்டும் பெருசாகணும்னா இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நடுவில் அமைக்கிட்டிங்கன்னா மொத்தமாக இதாகும். அந்த ஆங்கிளில் மட்டும் கரெக்டாக அந்த எந்த ஆக்சஸில் இருக்கோ அதை மட்டும் கம்மி பண்ணணும். இப்போ பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ டேபிளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ரெடியா? இப்போ டேபிளுக்கு இது போதுமானது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா, நல்லா கவனிங்க. இப்போ மேலே ஆப்ஜெக்ட் மோட் இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் மோட் எடிட் மோடாக மாற்றணும். எடிட் மோடாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக அடிச்சுப்பாங்க. ஆரஞ்சு கலர் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதை அமைக்கிட்டு இதை ஆரஞ்சு கலரில் எப்படின்னா ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. மேலே இருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஒன்று ஒரு பாயிண்ட் ஒர்டெக்ஸ் எட்ஜஸ் எல்லாமே இருக்கும். இது ஒன்று ஒர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைடு எட்ஜஸ் சொல்லுவாங்க. அது ஒன்று இப்போ இது அமுக்கிட்டிங்கன்னா வெர்டெக்ஸ் மட்டும் தான் அமுக்க முடியும். இப்போ அடுத்து இங்கிட்ட அமுக்கிட்டிங்கன்னா ஃபேஸஸ், அந்தந்த ஃபேஸஸ் அமுக்க முடியும். இப்போ ஷிஃப்ட்டு அமுக்கிட்டு நீங்கள் அமுக்கிங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸ் அமுக்கிட்டீங்களோ அந்த ஃபேஸை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ மற்ற சைடெலாம் இது பண்ணலாம். எந்தெந்த ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணாமோ அந்த ஃபேஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி டேபிளாக மாற்ற போகிறோம். இப்போ மேலே இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே தனித்தனியாக பண்ணலாம். ஒரு கியூபாக எடுத்து இது தனித்தனியாக கீழே ப்ளேஸ் பண்ணி விட்டால் அது பேசாமல் கியூபாக மாறிடும். ஆனால் அப்படி பண்ணாமல் நமக்கு இன்னொரு வழி இருக்குது. இப்போ இந்த ஒரு கியூப்லேயே நம்ம வந்து ஒரு அழகான டேபிள் எடிட் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு எடிட் மோடு போயாச்சா. இப்போ அடுத்து கீழே உள்ள ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரூடுன்னு ஆப்ஷன் இருக்குது. அதை பண்ணி நம்ம இங்கே அமுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டிங்கன்னா இது தனியாக 2 லேயராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டு இதாகிடுச்சு. இன்னொன்று பண்ணிட்டு இப்போ அடுத்து ஒன்று இன்செக்ட் ஃபேஸஸ் ஒன்று இருக்குவாங்க. இன்செக்ட் ஃபேஸஸ், பீவர் எல்லாமே இருக்கும். இல்லை இன்செக்ட் ஃபேஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஒன்று இதை அப்படியே இது பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். தெரியுதா? அப்படியே நமக்கு இன்னொரு லேயர் உருவாக்குற மாதிரி ஆகும். அப்படி பண்ணாமல் நம்ம ஒன்று இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். எப்படின்னா நீங்களே பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷேப் இப்படி இருக்கா. இப்போ நம்ம இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று இதை கொடுத்துருவோம். இந்த பீவர் ஆப்ஷன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க. பீவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு இந்த இது ரைட்டாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் தான் இது வரும், கால் வரும். இப்போ இதை அமைக்கிட்டு ஐயோ ஓகே இப்போ பாருங்க,
இது எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் கொடுத்தா அது இன்னொரு ஃபேஸு இந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம எந்த வேணுமோ எப்படிலாம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ணியாச்சா, இப்போ பண்ணிட்டு இப்போ நடுவில் அந்த கால் எப்படி போட போகிறோம். இப்போ ஒரு சைடுமே பண்ணோம்னா இப்போ இதை பிடிச்சி நான் இப்போ இழுக்கலாம், இது மட்டும் வருதா. இப்போ இதை பிடிக்கிறேன், இது மட்டும் வருதா. இப்படி அது மாதிரி இப்போ ஷிஃப்ட்டு அமைக்கிட்டே வச்சுக்கோங்க, ரெண்டே அமைக்கலாம். ஷிஃப்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ரெண்டே அமைக்கிட்டு இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டுமே வரும். இது ஒரு டேபிள், இது ஒரு காமனாக ஒரு சிம்பிளாக டேபிள். நம்ம இதை பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது காமனாக ஒரு சிம்பிளான டேபிள் ப்ரோ. இது ரெண்டர் பண்ணி தான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு இது புரிஞ்சா, இப்போ இது பண்ணிட்டு இதை விட்டுருங்க. இது பண்ணிட்டு இப்போ அடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லூப் கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது லூப் கட் அமைக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கரெக்டாக நடுவில் எங்கே வேணுமோ கரெக்டாக இங்கே கட் ஆயிடும். இப்போ கீழே ஒரு லூப் கட்டுக்கு கீழே ஒரு இது இருக்கும், அது நீங்கள் வந்து 2ஆக மாற்றிக்கணும், அப்போ 2ஆக மாறிடும். அப்புறம் 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மூவ் பண்ணிட்டு நீங்கள் எந்த சைடு மூவ் பண்ணமோ, இப்போ இது வந்து இது மட்டும் மூவ் பண்ணுறது. இதை பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா இது அந்த எட்ஜஸ் போய் நின்றுடும். இப்போ நின்றுச்சா, ஓகே வெயிட் பண்ணுங்க ப்ரோ, மூவ் பண்ணி தப்பாயிடுச்சு. ஓகே சாரி. இப்போ திரும்பி நான் உங்களுக்காக ஃபஸ்ட்டுன்னு பண்ணேன் லூப் கட்டு அமைக்கிட்டிங்களா. லூப் கட் அமைக்கிட்டோன்னே இங்கே 2 ஒன்று அமைக்கிடுவோங்க, அப்போ 2 வந்துடும். அப்போ 2ஆக வந்துடும். 2ஆக வந்தோடனே இந்த ஸ்கேல் ஆப்ஷன் அமைக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லூப் கட் அமைக்கிக்கோங்க, அமைக்கிட்டு நடுவில் ஒன்று அமைக்கிக்கோங்க. தெரிஞ்ச நடுவில் ஒன்று அதுவும் 2ஆக மாற்றிக்கோங்க. 2ஆக மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ண போட்டால் கரெக்டாக உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியுதா. இப்போ அந்த பாக்ஸ் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பாக்ஸை பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸ் இது பண்ணியாச்சா. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போனால் எக்ஸ்ட்ரூட் இருக்கா, எக்ஸ்ட்ரூட் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா, இதை நீங்கள் ஷிஃப்ட் அமைக்கி லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த கால்கள் இப்போ எக்ஸ்ட்ரூட் தான் அமைக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் அமைக்கிட்டு எட்ஜஸில் இருக்க நம்ம ஃபேஸஸ் அமைக்கணும். சாரி, இப்போ ஒரு ஃபேஸஸ் போயிட்டு வெயிட் ஓகே. இப்போ ஒரு ஃபேஸும் ஷிஃப்ட் அமைக்கிட்டு நீங்கள் இது பண்ணணும். இது ஒரு ஆக்சுவலி சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஓகே அமைக்கியாச்சு. இப்போ ஆக்சுவலி அமைக்கிட்டு அந்த ப்ளஸ் பாயிண்ட் தெரியுதா, நம்ம இப்படி வச்சுக்குவோம். இது வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கால் வேணுமோ அதை அளவுக்கு இழுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, புரிஞ்சா வரும். ஓகே, இப்போ சிம்பிளாக ஒரு டேபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிள் வந்து சும்மா பிளாங்காக ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த டேபிளுக்கு ஒன்று ஒரு ரெண்டர் பண்ணணும், ஒரு லைட்டிங் பண்ணி அது விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பேசிக்காக சிம்பிளாக ஒரு லைட்டிங் பண்ணுவோம். அது முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே திரும்பி நம்ம வந்து இது பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிருக்கோங்க. இதான் நம்ம டேபிள் வந்து சிம்பிளாக இருக்கா, சிம்பிளாக டேபிள் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போனோம்னா, இப்போ நம்ம திரும்பி ஒரு ஆடு கொடுக்க போகிறோம். ஆடு கொடுத்து பிளேன் இருக்குது பாருங்க, பிளேன் அமைக்கிட்டிங்கன்னா பிளேன் வந்துடும். இந்த கீழே தெரியுதா பிளேன், அதை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக்கிக்கோங்க. ஏன்னா டேபிள் வைக்கிறதுக்கு ஒரு பிளேன், ஒரு ஃப்ளோர், ஒரு தர மாதிரி ஒன்று வேணும். ஸோ அது பார்க்கப்பட்டு லைட்டிங் கொஞ்சம் 3Dயாக கொஞ்சம் ஷேடோஸ் வைக்கப்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அமைக்காச்சா. இப்போ இங்கே ஒரு லைட்டிங் இருக்குது, இதை நம்ம டெலிட் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையில்ல. டெலிட் லைட்டிங். இப்போ கேமராவில் நம்ம பார்த்தா எப்படி தெரியும், இல்லை இந்த இடம் மட்டும் தெரியும். இப்போ அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேமரா ஆங்கிள் வந்து இப்போ மாற்றணும்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ கேமரா ஆப்ஷன் அமைக்கணும்னா இங்கே கேமரா ஆப்ஷன் இருக்கா, அது இது பண்ணிட்டு இந்த இங்கே ஒரு சின்ன டாட் தெரியுது பாருங்கள், சைஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது சின்ன டாட் அமைக்கிட்டு அதில் வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். கேமராவே கிளிக் ஆகலை. ஓகே, கிளிக் ஆகிடுச்சு. இப்போ வியூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், வியூ போயிட்டு 2 3D கர்சன் போட்டு அமுக்குங்க. வெயிட் பண்ணுங்க, கேமரா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். கேமரா இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேமரா தேவைப்படாது. இதை அப்படியே வச்சுட்டு கேமரா நம்ம ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ கேமரா விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணிக்குவோம். ரெண்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோம். ரெண்டர் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம லைட்டிங் கொடுக்கணும். இங்கே எடுக்க பாருங்கள், மெட்டீரியல் ஒன்று இருக்குது.
இப்போ வந்து இங்கே ஒரு சைடு 3 பால் தெரியுதா இந்த சைடு, இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த மேலே இங்கே வந்து 3 பால் இருக்குது. இப்போ இந்த பால் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒன்றுமே தெரியாது, பிளாக்காக தெரியுது பாருங்கள். இப்போ ரெண்டர் பண்ண போட்டால் இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து பிளேன் நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னும் விஷுவல் பண்ணுறது வந்து இந்த ஒயிட்டிங் மாதிரி கொடுக்கும், கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் எஃபெக்டாக கொடுக்கும், டெப்த்து கொடுக்கும். அப்போ இது வந்து ரொம்ப டெப்த்து கொடுக்கும். இதான் நம்ம ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியலுக்கு என்ன கலர் கொடுக்குறோமோ அப்படி. இப்போ சைடு இங்கே மெட்டீரியல் ஒன்று இருக்குது பாருங்கள், இது அங்கிட்டு நியூன்னு கொடுத்துக்கோங்க, ஆட் ஒன்று மெட்டீரியல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் கொடுத்துட்டு நம்ம ஒரு ரேண்டமாக நம்மளுக்கு வந்து ஒரு இதுக்கு என்ன கலர் இருக்கும், ப்ரௌன் கலர்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு சாண்டில் ப்ரௌன் மிக்ஸாக ஒரு கலர் கொடுத்துருக்கோம் நம்ம டேபிளுக்கு. இது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கும், சாரி கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கும், நம்ம மேலே தலைக்கு மேலே. ஓகே, இப்போ கொடுத்தாச்சா, நம்ம டேபிள் வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆட் கொடுத்துட்டு லைட்டிங் எடுக்க பாருங்கள், லைட்டிங் ஆப்ஷன் வந்து பாயிண்ட் போனால் இந்த மாதிரி கீழே இருக்கும். நம்ம லைட்டிங்கை கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும், தெரியுதா உங்களுக்கு லைட்டிங், டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மேலே லைட்டிங் இருக்கு பாருங்கள், அப்படியே லைட்டிங் மேலே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு ப்ரோ. இந்த மாதிரி வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டிங் கலர் கூட மாற்றிக்கலாம். இப்போ லைட்டிங் வந்து ப்ளூனா ப்ளூ வச்சுக்கலாம், சார் டென்சிட்டி மாற்றணும்னா ஸ்கேல் மாற்றணும்னா ஸ்கேலும் மாற்றிக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு. இப்போ மேலே தூங்கினா மேலே இது பண்ணிக்கலாம், மேலே கொஞ்சம் மேலே வச்சுட்டு. இப்போ வந்து 10 வாட்ஸ்ன்னு இருக்குது, நம்ம வந்து ஒரு 100 வாட்ஸ் மாற்றுவோம். 100 வாட்ஸ் மாற்றோன்னே எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் லைட்டிங், கீழே ஷேடோலாம் தெரியுது பாருங்கள். ஒரு விஷுவல் எஃபெக்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக முடிச்சுட்டேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக முடிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக முடிக்கணும். இப்போ இந்த வீடியோ எப்படி பிடிச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து இப்போ இதாக பண்ணிட்டேன். இப்போ கேமராவில் போய்ட்டு கேமரா பொசிஷனை மாற்றணும், அதுவும் ஈஸி தான் ப்ரோ, அது ஒன்றுமே இல்லை. கேமரா பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு அடுத்து வியூ, நீங்கள் கேமரா ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், இதை அமைக்கிட்டிங்கன்னா இங்கே 3 இருக்கு பாருங்கள், 3 அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, உடம்பிட்டு ப்ரோ. கேமரா ஆஃப், கேமரா ஆன், விஷுவலைஸ், விஷுவலிங். ஓகே, இப்போ நம்ம கேமரா ஆங்கிள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும். இப்போ நம்ம ரெண்டர் வீடியோ பார்ப்போம், ரெண்டர் பண்ணிட்டு ரெண்டர் இமேஜ் பண்ணிருக்கோம். ரெண்டர் இமேஜ் பண்ணால் இந்த இடம் மட்டும் தான் தெரியுது கேமராவில். ஸோ கேமரா வந்து அந்த ஆங்கிள் மட்டும் தான் இருக்குது. இப்போ கேமரா ஆங்கிள் எப்படி மாற்ற போகிறோம் அப்படி சொல்லி அவனுக்கு காமிக்கிறோம் வந்துட்டு. அதுக்கு வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஐட்டம் டூல்ஸ் வியூ அப்படி சொல்லி சைடு ஒன்று இருக்கு பாருங்க. வியூ போயிட்டு கேமரா டூ இது பண்ணிங்கன்னா அடுத்து கேமரா எங்கே இருக்கோ அது கேமரா டூ இது இருக்கும், கேமரா டூ வியூ. அது நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணிங்களோ அங்கே போய்ட்டு கேமரா இதாகும், கேமரா அங்கே போய் ஜூம் ஆகிக்கும், கேமரா ஜூம் ஆகிட்டு அங்கே போய் இதாகிடும். அந்த மாதிரி தான் ப்ரோ வீடியோ. இப்போ ஒன்று இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எங்கே ஜூம் பண்ணாலுமே எதுவும் திரும்பி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதே ஆங்கிளில் தான் இருக்கும். அதாவது இப்போ கேமரா போங்க எங்கே போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. இப்போ வில்லியன்னு போயிட்டு அப்படி ஜூம் அவுட் பண்ணுது அந்த இது. திரும்பி கேமரா டூ வியூ கொடுத்துட்டு கேமரா கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே ரொட்டேட் பண்ணணுமோ அங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேமரா டூ வியூ. அதான் இப்போ நான் இப்போ கேமரா இப்படி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு நான் ஒன்று உங்களுக்கு ரெண்டர் இமேஜஸ் இங்கே மேலே ரெண்டர் இருப்பாங்க, எடிட் பார்த்துறேன், ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துடும், நம்ம இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி நெக்ஸ்ட்டு டாபிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது ரெண்டர் பண்ணணும், சும்மா சிம்பிளாக பேசிக்ஸாக ஒரு பிளெண்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருந்துச்சு ஒன்று. இப்போ நான் வந்து ஒரு பாட்டில் டிசைன் பண்ணணும், இல்லைனா ஒரு கிளாஸ் டிசைன் பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம், கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ வந்து நான் சாதாரண ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வீடியோவாக, இப்போ ஒரு கேமரா ஆங்கிள் அப்படியே வீடியோவாக கொண்டு போனோம்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ப்ளே பட்டன் ஆப்ஷன். அதை ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ ஒரு ஃப்ரேம்ஸ்க்காக போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரேம்ஸும் ஒரு வீடியோவாக நான் டீட்டெயிலாக அவங்க சொல்லித்தரேன். எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரேம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், கேமரா ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணும். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.